சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்துல கவிஞர் தமிழ் ஒளி தொடர்பான செய்திகள் மிக முக்கியமான தலைப்பு. இந்த தலைப்பிலிருந்து நமக்கு நிச்சயமாக கேள்விகள் கேட்கப்படும். எனவே கவிஞர் தமிழ் ஒளி தொடர்பான செய்திகளில் இருந்து டிஎன்பிஎஸ்சி மிக முக்கிய வினாக்களை இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். வாங்க நேரடியாக முதல் கேள்விக்கு போயிடலாம். முதல் கேள்வி பாருங்க. கவிஞர் தமிழ் ஒளி அவர்களின் காலனை வென்ற அற்புத காப்பியம் என பாராட்டப்படும் நூல் எது? மாதவி காவியமா, கவிஞனின் காதலா, வீராயி, சோலைக்குமரி? இந்த நான்குமே கவிஞர் தமிழ் ஒளி அவர்களின் நூல்தான். ஆனால் காலனை வென்ற அற்புத காப்பியம் என பாராட்டப்படும் நூல் மாதவி காவியம். சரியான விடை மாதவி காவியம். இரண்டாவது கேள்வி பாருங்க. நவீன இலக்கிய துறையில் முதல் தலித் கவிஞர். கண்டிப்பாக இந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. நவீன இலக்கிய துறையில் முதல் தலித் கவிஞர் என்ற பாராட்டுக்குரியவர் யார்? கவிஞர் தமிழ் ஒளி. அடுத்த கேள்வி. கவிஞர் தமிழ் ஒளி பிறந்த இடம் எது? எப்பொழுதுமே டிஎன்பிஎஸ்சில கவிஞர்கள் பிறந்த இடத்தை தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனவே அது போன்ற ஒரு கேள்விதான் இது. கவிஞர் தமிழ் ஒளி பிறந்த இடம் ஆடூர் அகரம். ஆடூர் அகரம் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. புதுவை தொழிலாளிக்கு கோவை தொழிலாளியின் கடிதம் என்னும் கவிதை கவிஞர் தமிழ் ஒளி எழுதிய ஆண்டு. இந்த கேள்வியிலேயே இரண்டு கேள்விகள் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது புதுவை தொழிலாளிக்கு கோவை தொழிலாளியின் கடிதம் என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யாரு? கவிஞர் தமிழ் ஒளி அவர்கள்தான். அந்த கவிதையை அவர் எழுதிய ஆண்டு என்னன்னு கேக்குறாங்க. சரியான விடை 1949. பட்டு ராசி என அழைக்கப்படுபவர் யார்? நம்ம டிஎன்பிஎஸ்சில இந்த கேள்வி கேட்டா உடனே நம்ம என்ன செய்வோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என கண்டிப்பாக தவறாக பதிலளித்து விடுவோம். பட்டுராசு என அழைக்கப்படுபவர் கவிஞர் தமிழ் ஒளி அவர்கள். கவிஞர் தமிழ் ஒளி பிறந்த ஆண்டு எது? கவிஞர் தமிழ் ஒளி பிறந்த ஆண்டு 1924. அப்படியெனில் 1965 அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் எந்த நிகழ்வு நடைபெற்ற ஆண்டு? 1949 அவருடைய கவிதை தொகுப்பில் எந்த நூல் வெளியானது என்பதை நீங்க கண்டிப்பாக கமெண்ட்ல கடைசியாக பதிவிட்டு போங்க. அடுத்த கேள்வி பாருங்க. கூற்றை வைத்து கேட்டிருக்கிறாங்க. கூற்று 1. பாரதியின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் தமிழ் ஒளி. இந்த கூற்று சரி. இரண்டாவது கூற்று. பாரதியை ஞான தந்தையாகவும் பாரதிதாசனை குருவாகவும் கருதியவர் உடுமலை நாராயண கவி அல்ல, தமிழ் ஒளி அவர்கள்தான். எனவே இரண்டாவது கூற்று தவறு. இதன் அடிப்படையில் பார்த்தா கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அடுத்த கேள்வி. கவிஞர் தமிழ் ஒளி நடத்திய இதழ் எது? எப்பொழுதுமே டிஎன்பிஎஸ்சியில தமிழ் அறிஞர்களும் அவருடைய இதழ்களும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனவே இந்த கேள்வி மிக 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 முக்கியமான கேள்வி. கவிஞர் தமிழ் ஒளி நடத்திய இதழ் ஜன யுகம். அப்படியெனில் ஜனசக்தி என்பது யாரோடு தொடர்புடைய இதழ் என்பதை நீங்க கண்டிப்பாக கடைசியா கமெண்ட்ல பதிவிடுங்க. அடுத்த கேள்வி. சிலப்பதிகாரத்தில் மாதவிக்கு ஏற்பட்ட பிரிவு துயரை இசை நாடகம் போல் கவிஞர் தமிழ் ஒளி எழுதிய படைப்பு எது? சரியான விடை எதுனா விதியோ வீணையோ என்பதுதான். இந்த 4 நூலுமே கவிஞர் தமிழ் ஒளி அவருடைய நூல் தான். அதில் சிலப்பதிகாரத்தில் மாதவிக்கு ஏற்பட்ட பிரிவு துயரை பற்றி அவர் எழுதிய நூல் விதியோ வீணையோ. அடுத்த கேள்வி 10வது கேள்வி. பட்டமரம் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? நம்முடைய புத்தகத்திலேயே இருக்கு. பட்டமரம் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் தமிழ் ஒளி அவர்கள். கவிஞர் தமிழ் ஒளி எழுதிய எந்த நாடகம் வணங்காமுடி என்னும் பெயரில் திரைப்படமாக வெளிவந்தது? எந்த நாடகம் வணங்காமுடி என்னும் பெயரில் திரைப்படமாக வெளிவந்தது என்றால் சிற்பியின் காதல். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சிற்பியின் காதல் என்ற நாடகம்தான் வணங்காமுடி என்னும் பெயரில் திரைப்படமாக வெளிவந்தது. அடுத்த கேள்வி. உலக தொழிலாளர்களின் உரிமை நாளான மே நாளை வரவேற்று கோழிக்கு முன் எழுந்து கொத்தடிமை போல் உழைத்து பாடுபட்ட ஏழை முகம் பார்த்து பதைபதைத்து கண்ணீர் துடைக்க வந்த காலமே நீ வருக
என கவிதை எழுதியவர் யார் என கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சில நமக்கு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோம்னா பொது உடைமை கட்சியின் தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நம்ம தேர்ந்தெடுத்துருவோம். அதனால தெளிவா இந்த கேள்வியை பார்த்துங்க. தோழர் ஜீவானந்தம் என நாம் தேர்ந்தெடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த கவிதையை எழுதியவர் கவிஞர் தமிழ் ஒளி அவர்கள். மறுபடியும் ஒரு முறை சொல்றேன், நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. மே நாளை வரவேற்று கோழிக்கு முன் எழுந்து கொத்தடிமை போல் உழைத்து பாடுபட்ட ஏழை முகம் பார்த்து பதை பதைத்து கண்ணீர் துடைக்க வந்த காலமே நீ வருக என கவிதை எழுதியவர் கவிஞர் தமிழ் ஒளி. அடுத்த கேள்வி, கவிஞர் தமிழ் ஒளி அவர்களின் இயற்பெயர் என்ன? 100% கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்கப்பட அதிக வாய்ப்புள்ளது. ஏனென்றால் டிஎன்பிஎஸ்சில இயற்பெயர் தொடர்பான கேள்விகள் தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எனவே கவிஞர் தமிழ் ஒளி அவர்களின் இயற்பெயர் என்னவென்றால் விசயரங்கம் என்பது கவிஞர் தமிழ் ஒளி அவர்களின் இயற்பெயர். அப்படி எனில் கல்யாண சுந்தரம் என்பது யாருடைய இயற்பெயர்? ராதாகிருஷ்ணன் என்பது யாருடைய இயற்பெயர் என நீங்க சரியான பதில கமெண்ட்ல கடைசியா பதிவிட்டு போனோம். நிறைய கேள்விகள் நான் உங்களுக்கு கேட்பேன். கடைசியில கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல பதிவிட்டு போனாதான் உங்களுடைய ஞாபகத்திறன் எந்த அளவுக்கு இருக்கிறது என நாம் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்த கேள்வி 14வது கேள்வி, கவிஞர் தமிழ் ஒளி பற்றி தவறான தகவலை தேர்ந்தெடு. தமிழ்நாட்டில் குறிஞ்சிப்பாடிக்கு அருகே ஆடூர் அகரம் என்ற கிராமத்தில் பிறந்தவர். சரியா? ஆடூர் அகரம் என்ற கிராமத்தில் பிறந்தவர்தான். ஆனால் தமிழ்நாடா என்றால் தவறு. பாண்டிச்சேரியில் பிறந்தார். எனவே இந்த கூற்றுதான் தவறு. இருந்தாலும் மீதி 3 கூற்றையும் பாருங்க. மக்கள் வாழ்வு உயர இலக்கியங்கள் பயன்பட வேண்டும் என கூறியவர் யார்? கவிஞர் தமிழ் ஒளி. சரி. பொது உடைமை உணர்வு கொண்டவர் யார்? கவிஞர் தமிழ் ஒளி. அதற்கு எடுத்துக்காட்டுதான் மே தினம் பற்றிய பாடல். அடுத்த கூற்று பாருங்க, ஒரு கவிஞன் வாழ்வதற்கு அடையாளமே அவன் படைப்புகள் தான் என கூறியவர் யார்? கவிஞர் தமிழ் ஒளி. எனவே இந்த 4 கூற்றுல முதல் கூற்றுதான் தவறு. தமிழ்நாட்டில் குறிஞ்சிப்பாடிக்கு அருகே பிறந்தவர் தமிழ் ஒளி அல்ல. பாண்டிச்சேரியில் உள்ள குறிஞ்சிப்பாடிக்கு அருகே ஆடூரகரம் என்ற கிராமத்தில் பிறந்தவர் கவிஞர் தமிழ் ஒளி. அடுத்த கேள்வி பாருங்க, பாரதியாரின் குயில் பாட்டு நூலின் தூண்டுதலால், குயில் பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார், அந்த நூலில் தூண்டுதலால் கவிஞர் தமிழ் ஒளியால் எழுதப்பட்ட உருவக காப்பியம் எது? கவிஞர் தமிழ் ஒளியால் எழுதப்பட்ட உருவக காப்பியம் கண்ணப்பன் கிளிகள். மாதவியினுடைய பிரிவை பற்றி எழுதியது விதியோ வினையோ. நன்றாக அவருடைய நூல்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்படும். அவர் எழுதிய காவியத்திலேயே மாதவி காவியம் மிக முக்கியமான காவியம். அதை பற்றி தான் அடுத்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. மாதவி காவியம் எத்தனை காண்டங்களாகவும் எத்தனை காதைகளாகவும் விரிவாக எழுதப்பட்ட காவியம்? சரியான விடை 3 காண்டங்களாகவும் 27 காதைகளாகவும் விரிவாக எழுதப்பட்ட காவியம். அடுத்த கேள்வி, கவிஞர் தமிழ் ஒளி எழுதிய நாடகம் எந்த பெயரில் திரைப்படமாக வெளிவந்தது? கவிஞர் தமிழ் ஒளி எழுதிய சிற்பியின் காதல் என்ற நாடகம் வணங்காமுடி என்ற பெயரில் திரைப்படமாக வெளிவந்தது. சரியான விடை வணங்காமுடி. அடுத்த கேள்வி, கூற்றை வைத்து நமக்கு கேட்டிருக்கிறாங்க. புரட்சி கவி என்ற நாடக நூலின் ஆசிரியர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். இந்த கூற்று சரி. புரட்சி கவி என்ற நூலின் அடியொற்றி எழுதப்பட்ட தமிழ் ஒளியின் நூல் கவிஞனின் காதல். இந்த கூற்றும் சரிதான். எனவே முதல் கூற்றும் சரி, 2வது கூற்றும் சரி. சரியான விடை கூற்று 1, 2 சரி. அடுத்த கேள்வி பாருங்க, 19வது கேள்வி, ஆடும் கிளை மிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவும் ஏடு தரும் கதையாக முடிந்தன, இன்று வெறும் கனவே என பட்டமரத்தை பற்றி கவிதை எழுதியவர் கவிஞர் தமிழ் ஒளி அவர்கள். நம்முடைய பாட புத்தகத்துல பட்டமரம் என்ற கவிதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கவிதையில் இருக்கக்கூடிய வரிகள் தான் இது. கவிஞர் தமிழ் ஒளி அவர்களை பற்றி இந்த ஒரே வகுப்புல 19 கேள்விகள் பார்த்திருக்கிறோம். இந்த ஒரு வகுப்பை நீங்கள் மிக தெளிவாக பார்த்திருந்தாலே போதும். நிச்சயமாக கவிஞர் தமிழ் ஒளி தொடர்பான செய்திகளில் இருந்து டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மால் பதிலளிக்க முடியும். இந்த வகுப்பை முழுமையா முடிச்சவங்க நான் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்து விட்டு 19 வினாக்களும் முடிக்கப்பட்டது என கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஒரு மிக மிக முக்கியமான வகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.